ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அண்ட் செக் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஒன்ஸ் பாஸ்போர்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வந்து ட்ராக் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் எல்லாமே ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கோம், தேவைப்பட்டலாம் செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து 1 வீக் மேபி டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 48 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் தான் உங்களுக்கு இது போல் அப்டேட் ஆகும், அல்லது இன்னும் கொஞ்சம் போல் டைம் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 வீக் மேலே கூட ஆகலாம். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் மெசேஜுமே வந்துடும். ஓகேங்களா? உங்களோட பாஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச்சட் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயிலுமே வரும். ஓகேங்களா? ஸோ மெயில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். மெயிலில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களோட ஃபைல் நம்பர், உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் ட்ராக் பண்ணிக்கிறதுக்கான ட்ராக்கிங் நம்பருமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராக்கிங் நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்க மெயிலிருந்து நீங்கள் போய் ஸ்டேட்டஸில் செக் பண்ணிங்கனாலுமே சேம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த எப்படி வந்து இது ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் டிஸ்பேச்சடு அப்படின்ற இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு, மெசேஜும் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெசேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் மேபி வரலாம். இல்லை அப்படின்னா மெயிலும் உங்களுக்கு ஸ்டேட்டஸும் கம்பல்சரி இது மாதிரி அப்டேட் ஆயிரும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ட்ராக் பண்ணிட்டுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்றைக்கி இந்த மெசேஜ் வருது அப்படின்னா நாளைக்கு செக் பண்ணுங்கள். ஒரு 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும். அதாவது இந்த ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்தியா போஸ்ட் ட்ராக்கிங் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் வரும், வந்து பார்த்திங்கன்னா indiapost.government.in அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் தான், இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமெண்ட் நம்பர் அப்படின்னு சம்திங் இருக்குது பார்த்திங்களா. இங்கே வந்து நம்ம மெயிலில் காப்பி பண்ண பார்த்திங்களா, அந்த ட்ராக்கிங் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மெயில், மெசேஜ், ஸ்டேட்டஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு கேப்சா மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எங்கே அப்படியே இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அல்லது வந்து இது மாதிரி சம் கணக்கு கேட்டிருப்பாங்க, 2 நம்பர் கூட்டினா எவ்வளோ வரும், கழிச்சா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் போல் லேட் ஆகும். நம்ம எப்படி வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது லோட் ஆகிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போய் நடந்தீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகிட்டு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? நான் சொன்னது போல் நீங்கள் வந்த அன்றைக்கே செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் ஃபைண்டட் அப்படின்ற மாதிரி சம்திங் வரும். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கழித்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து பாருங்கள் நம்மளுடைய என்ன டேட்டில் வந்து டிஸ்பேச் பண்ணாங்க, எங்கேருந்து எங்கே வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா புக்குடு, ரிசீவ்டு, ரீச்டு, டிஸ்பேச்சு, ரிசீவ்டு, திரும்ப நம்மளுக்கிட்ட வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றனால ஃபுல் விஷயங்கள் இங்கே வந்து ஐட்டம் டெலிவரி கன்ஃபார்ம்டு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டிஸ்பேச்சு மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கேருந்து எங்கே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே ரீச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ப்ளேஸும் அதுக்கான ஸ்டேட்டஸுமே காட்டும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பேச்சு அப்படின்ட்டு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2 நாள்லேருந்து 3வது நாளுக்குள்ளே உங்களுக்கு கைக்கே கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்பீடு போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது நாள் அல்லது 3வது நாளே வந்து பார்த்திங்கன்னா கைக்கே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை வந்து ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?